Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க வீட ஒரு ரவுண்ட் பாத்துருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப காலியா இருக்கு. ஏன்னா நாங்க ரெண்டே பேர் தான், நானும் பேபி மாமா மட்டும் தான் இருக்கிறோம். அவனும் மௌலியும் வந்து ஐவி டூர் போயிட்டான், பாப்பாவும் அவங்க ஊருக்கு போயிடுச்சு. போர் அடிக்குது எங்க ரெண்டு பேருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பயங்கர சைலண்டா இருக்குது வீடு. இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு நடக்கிறோம், ஆனால் டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து 8:40 ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இப்போ எங்கேயா போவோம், ஊருக்கு எங்கேனாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ பேபிமா வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க மதுரையிலேருந்து. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கும் ரொம்ப நாளாக மதுரை போகணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா தட் இஸ் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் ஃபுல்லாக எங்கே வேணாலும் கடை இருக்கும். நான் போயிருக்கேன், நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போனது. அது கிட்டத்தட்ட நான் போயிருக்கிறது எப்படின்னா 2010-15 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 2010 கூட இல்லை, 2005 அந்த ரேஞ்சில் தான் போயிருப்பேன் நான். அதுக்கப்புறம் நான் போவே இல்லை அந்த சைடு. ஸோ அதனால சரி ஓகே எங்கேயோ ஒரு பக்கம் போவோம், அப்படின்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அங்கே தான் கிளம்புறோம். நாங்கள் கிளம்புறோம்னா நாளைக்கு மார்னிங் தான் போகிறோம். அதுக்கு பேக்கிங் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீடு ஒரு ரவுண்ட் பாருங்கள். கலகலான்னு இந்த வீடு இப்போ காலியாக இருக்குது, யாருமே இல்லை. கிச்சன் எப்பயுமே காலியாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். உள்ள பேபிமா இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோம். அப்படியே கொஞ்சம் ஜாலியாக நம்மளே நம்ம மாற்றிக்கணும், இல்லைன்னா மென்டல் ஆகிடுவோம் போல் இருக்குது. போர் அடிக்குது. என்ன பேபிமா என்ன பண்ணுகிற? போர் அடிக்குது. இதுங்க ரெண்டுத்தையும் திட்டினாதான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து நடப்பேன். அதுவும் இல்ல, இதெல்லாம் நம்ம சீக்கிரத்துல பழகிக்கணும்ல. சீக்கிரத்துல பழகிக்கணும் அப்படின்றத விட நம்ம சரி அது கிஃப்ட் தான் ஆண்டவர்னால நம்ம ரொம்ப சீக்கிரமாவே இத நம்ம அனுபவிக்கிறோம். எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒண்ணுதான். பட் இருந்தாலுமே எங்களுக்கு சீக்கிரமா வந்ததுனால இதெல்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி இருக்கும் அப்படிங்கறது. கல்யாணம் பண்றோம், பிள்ளைங்க கல்யாணம் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து ஜாலியா இருக்கு எல்லா ஃபங்க்ஷன்லாம் குத்தாட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஜீர்ணிச்சுக்க முடியல. அவங்க வேலையை பாக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்படி தனியா இருக்கோம் அப்படிங்கறது வந்து ஏத்துக்க முடியல. பட் நாங்க கூடிய சீக்கிரம் இதுக்கு அடாப்ட் ஆயிடணும் அப்படிங்கறது வந்து எங்க மனசு சொல்லுது. பட் நிறைய பேர்த்துக்கிட்ட நாங்க கேட்டப்ப அவங்க சொன்னாங்க அப்படிதான்டா இருக்கும் பிள்ளைங்க அப்படின்னா அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க கையில தான். அப்படி இருக்கும்போது அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீங்க உங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லைல்ல. யோசிக்காம டக்குன்னு இது நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அதுல சரி அட்லீஸ்ட் இவன் கூட இருந்தாலும் பரவாயில்ல, இவனும் 5 நாள் டூர்னு சொல்லி இவனும் கிளம்பிட்டான் அப்படின்னா ரொம்ப அப்செட்டா இருக்குது. பிள்ளைங்க 2 பேர் இல்லாம நாங்க மட்டும் எப்படி அப்படிங்கறது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, போறது வந்து முன்னாடி இப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுது இல்ல அப்படிங்கறது வந்து நாங்க வந்து ஓகே நம்ம லைஃப் இப்படிதான் மாற போகுது அப்படி இருக்கும் பட்சத்துக்கு நம்ம அதுக்கு அடாப்ட் ஆயிக்கணும் அப்படிங்கறது வந்து. ஆமா, இப்ப ஆக்சுவலி பாப்பா மேரேஜ் ஆயிடுச்சு, அவ போயிட்டா. மௌலி வந்து இன்னும் 1 இயர் தான், 1 இயர் காலேஜ். அதை முடிச்சான்னா அவனை அப்ராட் அனுப்பணும்ன்ற பிளான். அவன் அப்ராட் போனாலே காலி, நம்ம 2 பேர் தான் இருப்போம். இருந்தாலும் ஏதோ ஒரு அதுக்காக நம்ம பிள்ளைங்க லைஃப் வந்து இது பண்ண முடியாது. அதுக்காக இவன் அப்ராட் அனுப்பாம நீ உள்ளூர்லயே குப்பை கொட்டுறான்னு சொல்ல முடியாது. அவங்க லைஃப் அவங்க பார்த்தாகணும்ல. அதுதானே எங்களோட வெற்றியே இருக்குது அதுல. சோ அதனால அந்த 1 இயர்க்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, இப்ப அப்படியே காலையில இருந்து வெட்டுக்குன்னு உட்கார்ந்து இருந்தோம். சரி யோசிச்சோம் மத்தியானம் நம்ம மதுரைக்கே போலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சித்திக்கிட்ட எல்லாம் பேசிச்சு சரி வா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டிக்கெட்டை புக் பண்ணோம். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே கிளம்பி போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ போறோம். கார்ல போலாம்னா வேணான்ட்டா, ஏன்னா மூட் அவுட்ல கார்லாம் ஓட்ட முடியாது வேணாம் அப்படின்ட்டு ட்ரெயின் தான் புக் பண்ணிருக்கோம். ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்லயும் வெயிட்டிங் லிஸ்ட் அது இன்னும் கன்ஃபார்ம், அது வேற தொல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வந்து எல்லாமே பேக்கிங்காக எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சூட் கேஸ் எடுத்துறோம் அப்படின்னா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மார்னிங் நம்ம ட்ரெயின்ல ஏறது போறது எல்லாமே நீங்க பாப்பீங்க.
the next day. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவர் லக்கேஜ். நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்தோன்னா ட்ரெயின் ஏறி போயிடணும். இட்லி வாங்கி வந்துடலாம். வேலைக்கு ஆகாதுப்பா. எவன்ப்பா ஓடி போயிட்டு ஓடி ஆடுது. இங்கே எதுவுமே இருக்காதாப்பா. அப்பா அப்படி போய் பார்ப்போம் இங்கே ஏதாவது ஷாப் இருக்கான்ட்டு. இன்னைக்கு மார்னிங் வந்து பசியில வழி உட்காந்து தான் இருக்க போறேன்னு எனக்கே நல்லா தெரிஞ்சிச்சு. வரும் ட்ரெயின்ல வரும். ஆனால் லேட் ஆகும். கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாங்கி வந்துரு. எப்போ ஏன்ப்பா முடியாதுப்பா அவ்வளோ சீக்கிரத்துல. 6:05 ஆகுது. போயிட்டு வருவா. சரி வெயிட். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஊருக்கு போறோம்? மதுரைக்கு போறோம். ஓகே, மதுரை போயிட்டு என்ன பண்றது இது பண்றதுன்னு ஒன்றும் ஐடியா இல்லை. பட் ட்ரெயின் மட்டும் புக் பண்ணியாச்சு. அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு சரின்னு ட்ரெயின் போயிட்டு இருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பயங்கர பசி எடுக்குதா. அதனால வேமா வந்து பசி எடுக்குது சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னா நம்ம நேரம் பாருங்க ஒரு கடை இல்லை. பிளான் பண்ணோம்ல A to B ல போயிட்டு இட்லி வாங்கணும்னு பிளான் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் A to B லயும் டிஃபனே இல்லை. கடைசியில் ஒரு 4 சமோசா வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போதைக்கு அது ஓகே தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா காலையில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஏர்லியர்லாம் நாங்கள் எழுந்ததே கிடையாது. ரொம்ப ரேர். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இந்த மாதிரி எங்கேனாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னா தான் எழுந்துப்போம். இன்னைக்கு எழுந்துச்சுமா செம்ம பசி. என்னடா இதுன்னு பார்த்தா நம்ம அண்ணாச்சி கடை இல்லை, யார் கடையும் இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து எந்த டீ கடையும் திறக்கலாம் எங்கள் ஏரியாவில். எரிச்சல் ஆகிட்டேன் நான். சரி என்ன பண்ணுறது. 3 மணி நேரம் நான் 6 மணி நேரமாப்பா. 12 மணிக்கு தான் போய் சேருவோம். மணி இப்போ 6:30. ஸோ பல்ல கட்சிக்கிட்டு கம்மனு உட்காந்துக்கணும். இன்னொரு மெயின் இது எங்கள் சீட்டே கிடையாது. எனக்கும் பேருமாக்கும் மாறி மாறி வந்துட்டேன். எனக்கு இங்கே ஒரு சீட்டு அங்கே ஒரு சீட்டுன்னு இங்கே ஒரு ஜென்டில்மேன் இருந்தாரு. அந்த ஜென்டில்மேன் கிட்ட சொல்லிட்டு நாங்கள் மாற்றி அவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அப்போதான் நாங்கள் ஃப்ரீயாக அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிட்டு ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட். இது ஃபர்ஸ்ட் டைம் வரும் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ். ஆமாம், தேஜாஸ் எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் டைம். வந்தே பாரத்தில் போயிருக்கோம். அப்புறம் வர்க்கலா போனப்போ ஒரு வாவ் ட்ரெயின்ல போனோம் நாங்கள். வாவ் ட்ரெயின்ல வேற லெவல் அந்த ட்ரெயின். நமக்குன்னு பார்த்து பாத்ரூம் பக்கத்துலேயே கிடச்சிச்சு. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஈசி. இது எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். இது புலம்பினே இருந்து இப்ப புலம்பு எதுக்கு 2600 டிக்கெட்டை வாங்கிட்டான். ஒரு சோறு கொடுக்க மாட்டானா, தண்ணி கொடுக்க மாட்டானா, புலம்பினே இருக்கு. தெரியாதுப்பா, நமக்கே தெரியாது. வந்தே பாரத்ல 1350 ரூபா கொடுக்குறாங்களா? மீல்ஸோட வந்துடும். அப்ப இங்கேயும் கொடுப்பாங்க. சரி, வந்தே பாரத் புது வண்டி. நம்ம மோடிஜி மொத்தம் 2 பேருக்கு டிக்கெட் 5070 ரூபாப்பா. ஆமா, அதுதான் சரியா. இப்ப ஒரு வடை கூட கொடுக்கலாம். அப்புறம் சரி, ஓகே. தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ற. வெரி ஃபாஸ்ட். ட்ரெயினும் பழைய டெலிபோன் புக் மாதிரி தான் இருக்குது. சேர்ல எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லு. சேர்லாம் ஓகே. 2500 வீட்டுல உட்கார்ற மாதிரி இருக்கா? இருக்கு. ஆனா இந்த நேரம் பாருங்க, என்னோட இது கையை வச்சுதான் ஓபன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, இங்கே அது கூட உள்ள போயிட்டு ஏன்னு தெரியல. நமக்கு வாங்கிட்டு பத்தி அதெல்லாம் லூஸ் லூஸா பேர்மா மாதிரியே. அப்புறம் கழுத்துக்கு வந்து ஒரு சீட் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் கவர்ல எத்தனை பேருக்கு கழுத்து வச்சு இல்ல துவைச்சிருப்பாங்க. ஒரு வாட்டி துவச்சு தான் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயின்ல வந்தா வந்தே பாரத்லயும் அப்படிதான் இதுலயும் அப்படிதான். இங்க பாரு இதுல எடுத்து நம்ம இப்படி கால வச்சுக்கணும். ஏன் உனக்கு வந்து தூங்குறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. பொசிஷன்னா இல்லையே. சேர பின்னாடி மடக்கு. இதுக்கு மேல போக மாட்டேங்குதா? போக மாட்டேன். இந்த எல்லாம் அப்படிதான் தூங்குறாங்க. இது வந்து ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு தான் இது கரெக்ட். அவங்களுக்கு தான் ஒத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குள்ள போயிட்டா அதெல்லாம் கிடையாது. இது குள்ளமா இருக்கிறதுனால அது செட் ஆகும். ஆடினே இருக்கிற வேற என்ன பண்றது, எனக்கு வலிக்கும் போது. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது உன்னோட அவுட்ஃபிட்டா? என்னோட அவுட்ஃபிட் வந்ததுல இருந்து என்ன காட்டினியா நீ? என்னப்பா சொல்லுப்பா, எதுவும் சொன்னா 2 பேரும் மேட்சிங் மேட்ச். புது ட்ரெஸ் இல்லை, பழைய ட்ரெஸ் தான். என்னோட வீட்டுன்னு சொல்லிட்டா ஃபிளாஸ்க்ல சுத்தடி போடலாம். ஓகே, மிஷின் ஆன் பண்ணிட்டா அப்படியே விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னன்னா ஸ்லீப் எடுக்கல. சீப்பே இல்லை. அது கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நாங்கள் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன மறந்துட்டு இதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தாதான் நான் சொல்றோம். ஓகே, ஒரு மாதிரி நம்ம
ஏன் காலையில மேக்கப் போட்டதே தப்பு, இதுல மைல்டு ஸ்ட்ராங்குன்னு வேற உங்களுக்கு. என்ன ஐடியா பண்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இதுதான் இது பண்ணலாம் அதை பண்ணலாம், என்ன பண்ண போற, அங்க போய் இங்க போய் நீட்டு இருக்குது. சரி ஓகே நம்ம பண்ணுவோம். முதல்ல நம்ம புக் பண்ண இடத்த போய் கரெக்டா ரீச் பண்ணுவோம். இதுவும் ஆக்சுவலி வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருந்தது. ஒரு நாள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வர்றதும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. அதான் பார்த்தேன் 2500 போட்டு நமக்கு ஒண்ணுமே கொடுக்கல நல்லா இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு பிஸ்கட் மார்னிங் ஸ்நாக்ஸ். மார்னிங் அவங்களுக்கு வந்து மார்னிங்ன்றதுனால ஒன்லி பிஸ்கெட் அண்ட் டீ தான் சாப்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆலுவேரா குக்கும்பர் வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு பிஸ்கட் குக்கீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காஃபி டீ கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் குச்சி முடிச்சு அதுக்கப்புறம் வெஜ்ஜா நான்வெஜ் போட்டியா கேட்டு வெஜ்ஜே கொடுப்பாங்க. மாற்றிக்கலாம் நம்ம. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹாப்பியா நீ? சரி காசு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவோம், அது தரமாக பண்ணுவோம். புரியுதா? அனாவசியமாக ஏமாத்து போய் பண்ணுவோம். முன்ன பின்ன ட்ரெயின் ஏறினா தானே எது எங்கே இருக்குன்னு தெரியும். சார்ஜர் கலணும்னு எவ்வளோ நேரம் தேடினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிள் அவங்களாம் வச்சிருக்காங்க. நமக்கு இங்கே இந்த டேபிள் எடுக்கிறதுன்னு பார்த்தா இப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேடி கண்டுபிடிச்சி எப்படி கொஞ்சம் டவுன் பண்ண அதற்கு இது காட்டேன். ஏன் தப்பே காட்டாது. அப்படி தரங்கணும். தந்துட்டு இப்படி எடுத்தா விசிறி மாதிரி வரும். என் நேரம் பாருங்க எந்த மட்டும் லூஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பிளேட் வச்சு அப்படி வெயிட்டின்னு போகும். நிம்மதியாக தூங்க கூட முடியாது போல இருக்கு. ஏற்கனவே நேற்று நைட்லாம் தூங்குவேன். கொஞ்சம் பார்த்தாலே தெரியும். சரி ஓகே நான் வந்து இதுல மூவி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மூவி என்ன வந்து காபி 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 எல்லாம் மீடியா இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்க வந்து இது பால் பவுடரு, இது காஃபி தூள், இது சக்கரை, சுடு தண்ணி வரதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளே. இதுக்கு நான் வீட்லயே காஃபி போட்டு குடிச்சிருப்பேன். எதுக்கு எனக்கு தனித்தனியாக கொடுத்து காஃபி கொடுத்துருக்காங்க. ஆனா இதையும் மக்கள் வாங்கி குடிக்கிறாங்க. வேற வழி இல்லையே. சூரியன் உதயமாகுது பாருங்க எப்படி வந்து அந்த தண்ணியில வந்து இது என்னப்பா பேக் வாட்டராப்பா. தண்ணியில வந்து சூரிய வெளிச்சம் எப்படி படுது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காஃபி வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் ஓகே காலையிலக்கு இந்த காஃபி எவ்வளோ தேவை பாருங்க. இங்கிலீஷ்காரதோட காதில் எடுத்து மாட்டிக்கிட்டாரு. This is coffee. ஆரையுமான காஃபி. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பால் ஊற்றுவாங்க போல எடுத்துட்டு வந்து நெருங்குறாரு. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ்ல பால் எவ்வளோ தண்ணியா இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கும் போதே தெரியுது. பட் பசி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம சாப்பிடணும். கரெக்டா? நம்ம ஒருத்தண்டா காதில் மாட்டிக்கிட்டு நான் இப்போ போட்டுருக்கிறது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். நீ என்னதான் கத்துனீங்கனாலும் எனக்கு கேட்காது. இப்போ சொல்லு. பால் எவ்வளோ தண்ணியா இருக்குல்ல? தெரியலையே நான் வாயிலே வைக்கிறேன். காஃபி அப்படின்னு ஒரு சுடு தண்ணி கொடுத்தாங்க. இதுல வந்து நிறைய தண்ணி ஊற்றி போயிட்டாங்க. அதனால நல்லா. இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நம்ம தூங்கலான்னு பார்த்தா முடியாது போல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு வந்து குத்து நம்மளுக்கு தூங்க விடாம பண்ணுவாங்க போல் இருக்கு. தூங்க விட்டாங்க கொஞ்ச நேரம். ஆமா அதுக்குள்ள தூங்கி சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. வடா இந்த சாம்பாரா பார்த்தாவே தெரியுது. நீ எதுக்கு என்ன கேட்காம நான்வெஜ் ஏன் சொன்ன? உனக்கு காலையில நான்வெஜ் ஆட்டுக்கால் பாயா பரோட்டா எல்லாம் வரும். என்ஜாய் பண்ணுங்க. சிக்கன் ஒரு பீஸ் இருந்தாலும் போதும். பொண்ணு சாப்பிடுவேன்ல. இதுல என்னென்ன இருக்கும் கெஸ் பண்ணு. கெஸ் வாட்ஸ் இன்சைட். எட்டி பார்த்தியா? சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இட்லி நல்ல மனமா இருக்கு. ஸ்பூன் கொடுத்துருக்காங்கல்ல. கையை கழுவிட்டு வந்தியா? சட்னி இல்லல்ல.
தேங்காய் சட்னி இல்லை, கார சட்னி. அப்புறம் ஒரு ஜூஸ், மேங்கோ ஜூஸ், அவ்வளவுதானா? யாராச்சும் இப்ப நான்வெஜ் கேட்டாங்களா? என்ன வந்து பாரு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் மெனு. என்னென்னு பாப்போம். இது ஏதோ கேக்கு, இது வந்து பிரெட்டு, இது வந்து ஏதோ கட்லெட்டு, இது ஒரு ஆம்லெட். இததான் நான் சாப்பிட்டு இப்போ உயிர் வரும். நம்ம டிஷ் பாவனுங்க. காலையில ஆம்லெட்டும் பிரெட்டும். இட்லி வேணுமா, பொங்கல் வேணுமா? வச்சுப்பாமா, வேணுமா? வேணுமா? வேணுமா சொல்லி கூப்பிடுவேன். ஏன்பா சாப்பிட வேண்டியதானப்பா? இப்போ வா, இதுனா வயிறா இல்ல வேற ஏதாச்சும் ஆயிடுது. நீ எப்படி தின்னு வச்சிருக்கேன்? நான் இல்லப்பா, நீ தான்ப்பா தின்ன. இங்கப்பா நான் தின்னாட அப்படி இருக்கு, நீ தின்னாட அப்படி இருக்கு பாரு. அது இடம் நீ தின்ன, அங்கேருந்து மேலே கீழே ஊத்தின்னு சட்டெல்லாம் ஜூஸ் ஊத்தி வச்சுக்கிற. நீ சின்ன குழந்தையாப்பா? அது உள்ள ஸ்டாவ குத்துனேன், குத்துனோம் அப்படி பேல் தெரிச்சிச்சு. தண்ணி தொடச்சுன்னு போறேன். பேப்மா, பிரயாண டயர்ட்லாம் எப்படி இருந்தது? டயர்டா இருந்ததா, பிரிஸ்கா இருந்தியா? நான்லாம் கொஞ்சம் தான் தூங்கினேன், கொஞ்சம் நேரம் எழுந்து படம் பார்த்துன்னு இருந்தேன், அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. எங்கப்பா? வே டு தி பேசஞ்சர்ஸ் வெயிட்டிங் ரூம் அது. ஓகே, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் தேடுவோம். ஆமா, வந்தாச்சு, எங்க அண்ணா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு மத்தியானம் லஞ்ச் ஏதோ செஞ்சிருக்காங்க, காளான் பிரியாணி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சிம்ரனே இவங்க தான், ஃபர்ஸ்ட் சிம்ரனே இவங்க தான். எங்க பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம வந்தாச்சு. மதுரை வந்துட்டு அவங்க அண்ணா எல்லாம் பார்த்தாச்சு. பட் அவங்க அண்ணன் பசங்க எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அண்ணி வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க இன்னொருத்தங்க அண்ணியோட அம்மாவா? அண்ணியோட அம்மா, மாமியார், இவரோட மாமியார். ஓகே, அவங்க தான் இருந்தாங்க. சோ ஒரு வழியா எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு. காளான் பிரியாணி சூப்பரா இருந்தது. எங்க பெரியமாவோட ரெசிபியா, இத்தனை வருஷம் நமக்கு தெரியாம போச்சு பெரியமா இப்படி சமைப்பாங்க அப்படின்னு. நான் எல்லார் வீட்லயுமே ஸ்டே பண்ணிருக்கேன். அதாவது எங்க சின்ன எங்க பெரியமா தான், இவங்க தான் ஃபர்ஸ்ட், எங்க அம்மா ரெண்டாவது, மூணாவது இன்னொரு சித்தி, நாலாவது சித்தி, அஞ்சாவது மாமா. சரியா? அவங்க 2 பேர்த்து வீட்டுக்கும் போய் ஸ்டே பண்ணுவேன். ஏன்னா அக்காலும் தங்கச்சிக்கு ஆகாது, அதனால இங்க என்ன அனுப்பவே மாட்டாங்க. ஸ்டே பண்ணதே. ஆனா பட் இவங்க கூட அவ்வளவா மிங்கிள் ஆக மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் ஒரே ஏரியாக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா இவங்க வீட்டுல மட்டும் வந்து ஸ்டே பண்ணதே கிடையாது. மத்த எல்லார் வீட்லயும் போய் ஸ்டே பண்ணிருக்கேன், எல்லார் வீட்லயும் டூர் போயிருக்கேன், இருந்திருக்கேன், சாப்பிட்டிருக்கேன். ஆனா அது எல்லாமே எப்படின்னா 10th வரைக்கும். அதுக்கப்புறம் நான் போனதே இல்லை. எல்லாம் சின்ன பிள்ளைல இருந்ததுனால எனக்கு எதுவும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வேற ஒரு பிளான் போட்டுட்டோம். போன வாரம் வந்து நாங்க அங்க தண்டையார்பேட் போனோம், தேவிகா வீட்டுக்கு. இந்த வாரம் மதுரை வந்துட்டோம், பேப்மா ரிலேட்டிவ் வீட்டுக்கு. இப்படி மாத்தி மாத்தி டூர் அடிக்க வேண்டியது. அது வந்து அடுத்த பிளான்ல வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் எங்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கறது நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.